கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 69:5 வாசிக்கிறேன். தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்தியீனத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். புத்தியீனம்னா என்ன தெரியுமா? மூளை குழம்பி புத்தி குழம்பி நிறைய காரியத்தை செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. அதனால தான் என் புத்தியீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர்கள். சிலதையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி வெளியே வருதுன்னு தெரியலை, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலை. தாவீது சொல்றாரு, நான் முட்டாள்தனமாக பண்ணின எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் எடுத்தேன் கவுத்தேன்னு செஞ்ச காரியங்களை எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க. தப்புன்னு தெரிஞ்சும் நான் அதை வேணும்னு செஞ்சதையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. பல தவறுகளை நான் செய்தேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்டவனை புத்தி தெளிய பண்ணி அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு மூளை குழம்பி சில முடிவு எடுத்துட்டியா? முட்டாள்தனத்தில் சில முடிவு எடுத்துட்டியா? எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு எடுத்துட்டியா? நான் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், நான் இதை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சையா? இன்னைக்கு எல்லாமே தப்பாக முடிஞ்சிருச்சா? ஒரு மாதிரி பல தவறுகள் செஞ்சதை இன்னைக்கு வரையும் உனக்கு பாதிப்பாக இருக்குதா? படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலை, வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகலை, இன்னைக்கு கடன் நெருக்கடி, டிப்ரெஷன் ஆயிருச்சு, மாத்திரை எடுத்தாதான் தூக்கம் வருது. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, எவ்வளவோ திட்டி பார்த்தாங்க, எவ்வளவோ அடிச்சு பார்த்தாங்க, திருந்தலை. என் புத்தி இனத்தை நானே இப்போ என்ன நினைச்சா எனக்கே பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்றியா? இன்னைக்கு தேவன் சொல்றார், என்னைக்கோ தவறுகளுக்குள்ளே இருந்திருக்கலாம், தவறாய் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாத்தையும் தெளிய பண்ணி உன்னை நேர் வழியில் நடத்துவார். கவலைப்படாத, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்காத, லைஃப் டோட்டலாக காலின்னு யோசிக்காத. தேவன் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார். முட்டாள்தனமாக பேசிட்டேன் பிரதர், முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டேன் பிரதர், முட்டாள்தனமாக அந்த இடத்துக்கு போயிட்டேன் பிரதர், தேவையில்லாமல் இவங்களோட பழகிட்டேன் பிரதர்னு சொல்கிறியா? தேவன் இவைகளையெல்லாம் மாற்றி உனக்கு ஒரு தெளிவை தந்து நீ இழந்து போனதையெல்லாம் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நான் பேசின பல காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்று உணர்த்தி இருக்கும். அவர்கள் தன்னுடைய தவறுகளிலிருந்து வெளியே வர தேவன் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.